ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் சார். இப்ப திமுக ரெண்டு கட்சியிலையுமே ஒரு கலக்க நிலை இருக்கு, தேக்க நிலை இருக்கு. ரெண்டு திராவிட கட்சியுமே இப்படி தோற்றுச்சேங்கிற ஒரு பொதுவான பார்வை இருக்கு. இருந்தாலும் அதிமுக இப்ப இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு அவசர நிலையில் இருப்பது போன்ற ஒரு சூழல் இருக்கு. இப்ப கூட்டணி ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த சிபிஎம் போன்றவர்கள், நீங்க இப்ப இந்த ஏடிஎம்கேலேருந்து வந்த எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவை பட்டியல் கொடுத்தா ஆதரவை விலக்க நேரிடும், நீங்க கொடுக்க கூடாது, தூய சக்தின்னு சொன்ன உங்களுடைய இமேஜ் உடஞ்சு போயிருங்கிற மாதிரி வெளிப்படையாகவே செய்தியாளருக்கு சொல்லிட்டாங்க. இது ஒரு ஊகமா நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம், இவங்க வந்தாங்கன்னா லெஃப்ட் போயிடுவாங்கன்னு. ஆனா சிபிஎம் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, நீங்க அவங்களுக்கு ஏதாவது வாரியம் பதவி மாதிரி கொடுத்தீங்கன்னா வெளியே போயிடுவோன்னு. என்ன முதலமைச்சர் விஜய் இப்ப என்ன முடிவு எடுப்பாரு? அதிமுகவினுடைய 25 பேரை அவரே போய் சால்வையெல்லாம் போட்டாரு, ஆதரவெல்லாம் தந்தாங்க. இப்ப இந்த நிலையில அவர் என்ன முடிவு எடுப்பாரு? அவர் அதிமுக காரங்க வர்றது தாங்க வரவேற்பாரு. ஏன்னா இவங்க ஏற்கனவே என்ன இவர் கூட சேர்ந்தோன்னு சொன்னாங்க, உங்க கவர்மெண்ட்டை இப்போதைக்கு காப்பாற்றுறோம், ஏன்னா எங்களுக்கு இன்னொரு எலெக்ஷன் உடனடியா வேண்டாம், எங்களுக்கு வந்து பிரசிடென்ட் ரூலும் வேண்டாம், அதுக்கு ஒரே வழி உங்க, ஏன்னா உங்களுக்கு 118 பேர் இருக்கா, அந்த ஆள் கேட்டாரு கவர்னர், கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது அரசியலமைப்பு சட்டப்படி, ஆனாலும் கேட்டாரு. நீங்க இல்லைன்னு சொல்லி இருந்தா உடனடியா வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதி இங்க யாருக்குமே இல்லை, மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவாரு. அதனாலதான் நாங்க கொடுத்தோம். அது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க தங்களுடைய நிலையை, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதச்சார்புள்ள சக்திகளை வந்து நீங்க வந்து ஆதரிக்க கூடாதுன்னு. இப்ப ஏடிஎம்கேல பிரிவு வந்தாலுமே ஏடிஎம்கேல பிரிஞ்சு வந்த இவங்கெல்லாம் வந்து மதச்சார்பு இல்லாத சக்தியா நாங்க இருக்க போறோம்னு சொல்றாங்களா? இங்க பிரிஞ்சு வந்தவங்கள ஒரு முன்னாள் அமைச்சரை பத்தி சொல்றாங்க, அவருதான் இபிஎஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய டெல்லி மேலிட கட்சி தலைவர்களுக்கு இடையில பாலமா செயல்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வித்தியாசம் இந்த ரெண்டு பிரிவுகளுக்கு இடையில இருக்கு? அப்ப இவர் சொல்றது சரிதான், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு, மார்க்சிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு வந்து சரிதான் அப்படின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. ஆனா விஜய் வந்து என்ன நினைப்பாரு? 2 பேரை பத்தி கவலைப்படுவாரா, 25 பேரை பத்தி கவலைப்படுவாரா? அவருக்கு 25 பேர் ஆதரவு தான் வேணும். இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலை எல்லாம் பார்ப்போம். இந்த 25 பேரையும் சட்டப்படி வந்து பதவி நீக்கம் செய்யணும், அதுதான் சட்டம். இவர் வந்து அவைத்தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஏன்னா கட்சிதான் முதன்மையானது, சட்டமன்ற கட்சி இல்லை. கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஏபிஎஸ் தான். அதனால ஏபிஎஸ் வந்து என்னைக்கு வந்து கடிதம் கொடுத்தாரோ, இவங்க வந்து விப்புடைய உத்தரவை மீறி இது மாதிரி வாக்களிச்சுட்டாங்க, அதனால அவங்கள பதவி நீக்கம் பண்ணிருங்கன்னு சொன்னாரோ, பதவி நீக்கம் செய்வதுதான் ஒரே வழி. ஆனா இவர் அதை செய்வாரான்னு நமக்கு தெரியாது. இப்ப பதவி நீக்கம் செஞ்சுட்டாருன்னு வைங்க, அப்ப பதவி நீக்கம் செஞ்சுட்டாருன்னா 234 பேர்ல 25 பேர் போயிட்டாங்க இல்லைங்களா? அப்ப 209 பேர் தான் இருப்பாங்க. விஜய்க்கு 107 பேர் இருக்காங்க. 107 × 2 214. அப்ப 209 பேர்ல அவருக்கு மெஜாரிட்டி இருக்கு, வேற யாரும் சப்போர்ட்டும் இல்லாம. காங்கிரஸ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க உங்க கூட தான் இருக்கும்ட்டாங்க. அப்ப 112 பேர் அவருக்கு இருக்காங்க. இவங்களை பதவி நீக்கம் பண்ணா, பதவி நீக்கம் பண்ணலன்னா என்ன சீன்? அந்த 2வது சீன் என்ன நடக்கும்? தொடர்ந்து இவங்க வந்து போராடிட்டு இருப்பாங்க. இவர் சபாநாயகர் முடிவெடுக்க மாட்டாரு. உடனே அவர் வந்து கவர்னர்கிட்ட போய் நிற்பாரு. கவர்னர் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் சபாநாயகர் முடிவெடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போவாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும். இதுக்கிடையில இவங்க வந்து என்ன பண்றாங்க? பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுறோம்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அப்ப பொதுக்குழுவை கூட்டும் பொழுது அந்த பொதுக்குழு வந்து தீர்மானம் வந்து இவர் இபிஎஸ் பொதுக்குழு கூட்டப்பட்டால், இன்னைக்கு திமுக இவருக்கு இபிஎஸ்க்கு பொதுக்குழு மெஜாரிட்டி கிடையாது. அதனாலதான் அவரே வந்து பொதுக்குழுக்கு கூட்டுறதுக்கு கையெழுத்து போடாதீங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பொதுக்குழு கூட்டப்பட்டால் அவர் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி நீக்கியாச்சுன்னா புதுசா ஒரு பொதுச் செயலாளர் வந்து அவர் வந்து அந்த பழைய பொதுச் செயலாளருக்கு இப்போது விப் கொடுக்கறதுக்கு அதிகாரமே கிடையாது, ஏன்னா கட்சி முன்னாடியே பிளவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலாம். அதை ஏத்துக்கிட்டாருன்னா, இவர் சபாநாயகர் ஏத்துக்கிட்டு இவங்க 25 பேருக்கு வந்து பதவி கொடுத்துட்டாருன்னா, சட்டமன்ற உறுப்பினர் பதவி நீடிக்கும்னு சொல்லிட்டாருன்னா, அந்நியாரமும் இவர் பொதுச் செயலாளர் கோர்ட்டுக்கு போனதுதான். அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு வேணா நான் பொதுச் செயலாளரா இல்லாம இருக்கலாம், நான் பதவி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நான் கட்சியுடைய பொதுச் செயலாளரா இருந்தேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு இடியாப்ப சிக்கல் தான். ஆனா இந்த எந்த சூழ்நிலையிலையும் வந்து விஜயுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆபத்து கிடையாது. அவர் வந்து 25 பேர் தான் சப்போர்ட் பண்ண போறாரு. அவர் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து சப்போர்ட் பண்ண போறது, அவங்களுடைய ஆதரவு போனா பரவாயில்ல தான் நினைக்கிறேன். அவங்க ஆதரவு போனாங்கன்னு சொன்னா அப்ப கிட்டத்தட்ட காங்கிரஸ் தவிர்த்து விடுதலை சிறுத்தைகள் 2, இவங்க 4, 6, முஸ்லீம் லீக் 2, 8, அப்ப 8 பேர் போனா போட்டுன்னு நினைக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்வாங்கன்னு இப்போதைக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவர் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசி, முஸ்லீம் லீக் போயிருவாங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சி போயிருவாங்க, 6 பேர் போயிருவாங்க. விசிகாவுடைய நிலைப்பாடை உறுதியா சொல்ல முடியல. சமீப காலமா அவருடைய பேட்டிகள் எல்லோருக்கும் ஒரு தடுமாற்றத்தை தருது, என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஆனா விடுதலை சிறுத்தைகளை வன்னியரசு ரவிக்குமாருடைய ஸ்டாண்ட் வேற மாதிரி இருக்கு. வழக்கமான விடுதலை சிறுத்தைகள் ஸ்டாண்டை தான் அவங்க சொல்றாங்க.
தலைவரோட ஸ்டாண்டு மட்டும் கொஞ்சம் என்னன்னு புரியாம விஜய் பக்கம் ரொம்ப ஒரு ஆதரவு நிலை எடுப்பது போன்று தோற்றம் தருது. அது என்னன்னு தெரியல. ஆனா இப்ப நீங்க வந்து இப்ப காங்கிரஸ் வந்து இப்ப அதிமுகல இருந்து 25 பேர் வந்தாலும் காங்கிரஸ் இருப்பாங்களா? பாஜகவினுடைய கைப்பாவை என்று விமர்சிக்கப்பட்ட அந்த அதிமுகவின் அந்த டீம் வந்தா காங்கிரஸ்க்கு ஓகேவாப்ப? அவங்கதான் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அக்ரிமெண்டே போட்டாங்கல்ல. அவங்க நிலைதான் வந்து கஷ்டமான நிலை. மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்பாங்க, என்ன நேஷனல் லெவல்ல பிஜேபி எதுக்குறீங்க, ஸ்டேட் லெவல்ல பிஜேபி நீங்களும் சேர்ந்து பிஜேபி சப்போர்ட் பார்ட்டியும் நீங்களும் சேர்ந்து விஜய்க்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களான்னு கேட்டா இவங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? இல்ல இப்ப அவங்க வந்து விஜய்ங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல உறுதி ஆயிட்டாங்க. ஏன்னா திமுக எதிர்ப்பு அரசியல்லாம் ரொம்ப வீரியமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளங்கள்ல. இப்ப எனக்கு ஆமா வரமாட்டாங்க. இல்ல இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் பாஜக தான் இயக்குதுன்னு சொல்லப்பட்ட அதிமுக ஒரு பிரிவு இங்க வந்து அவங்களும் அமைச்சரவை வாங்கினா அப்புறம் காங்கிரஸ்க்கான தனித்துவம் என்ன? இப்ப மற்ற கட்சினா பரவாயில்ல, இப்ப வேற ஏதோ தேமுதிக மாதிரியான கட்சினா அதை நம்ம கேட்க வேணாம். பாஜக எதிர்ப்பு தான் இந்தியாவினுடைய ஒரே அரசியல் காங்கிரஸ் கட்சிக்கு. அப்ப இங்க அவங்களுடைய ஆட்கள் தான் குருமூர்த்தி 2 பேர்ட்டையும் தான் பேசினாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வரையும் அவங்க பாஜக எதிர்ப்பெல்லாம் பேச மாட்டாங்கன்னு தெரியும். எஸ்பி வேலுமணிலாம் RSS மீட்டிங்லேயே கலந்துக்கிட்டவர். இப்போ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க நாங்கள் பாஜக எதிர்ப்பாளர்னு சேர்த்துக்கிட்டா அப்புறம் காங்கிரஸ்க்கு அது எப்படி பாஜக எதிர்ப்பு பேசுவாங்க அவங்க? இந்த பாருங்க, இதைத்தான் அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு போஸ்டிங்ல போட்டாரு. இன்னைக்கு அனைத்திந்திய அளவுல பிஜேபியை தீவிரமா கருத்தியல் ரீதியாக எதிர்க்கிறது 2 பேர் தான். டிஎம்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சியோட தான், வேற யாருமே கிடையாது. முஸ்லீம் லீக் வந்து அவங்களை சொல்லலாம், ஏன்னா அவங்க மைனாரிட்டிஸ் விதத்துல பாதிக்கப்படுறாங்க, அதனால அவங்களும் கருத்தியல் ரீதியா எதிர்க்கிறாங்கன்னு சொல்லலாம். மற்றபடி இவர் திருமாவளவன் இப்ப மாறி மாறி பேசுறதை பார்க்கும்போது நமக்கு அவர் மேல முந்தி இருந்த நம்பிக்கை இல்லை. காங்கிரஸே வந்து கார்கேயையும் ராகுல் காந்தியும் தவிர வேற எந்த மாநில தலைவர்கள் யாரு பிஜேபி இந்த மாதிரி கருத்தியல் ரீதியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க? கமல்நாத் வந்து சாப்பிட்டு இந்துத்துவா தான் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா இடத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா காங்கிரஸ் வந்து யார் பக்கம் நின்றுக்கணும்? ஒரு ஸ்டேட்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, நேஷனல் லெவல்ல நமக்கு பெஸ்ட் சப்போர்ட்டர்ஸ் இவங்க தான் அப்படின்னு டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆனா காங்கிரஸ் வழி வழியாக செய்து வந்த தவறுகளைத்தான் தொடர்ந்து முதல் தங்களுடைய கட்சிக்குள்ளேயே தங்களுடைய மேலிடத்தில் உள்ளவங்களுடைய பூரணமான விசுவாசிகளா இருந்தவங்களை அந்த சுத்தி உள்ள சகுனிகளுடைய பேச்சை கேட்டு ரிமூவ் பண்ணாங்க. சென்னாரெட்டியை அப்படித்தான் ரிமூவ் பண்ண விரோதிச்சாங்க, தேவராஜர்ஸை அப்படித்தான் விரோதிச்சாங்க, வரிசையை சொல்லிட்டே போலாம் அவங்களுடைய ஹிஸ்டரியை வந்து. அதே மாதிரி இல்ல மம்தா பானர்ஜி காங்கிரஸ் தானே, இந்திரா காந்தி மேல அவ்வளவு பாசம் உள்ளவங்க தானே மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜிக்கு பப்ளிக் ஆதரவு இருக்கு, அவர் ஒரு காங்கிரஸ் தலைவர். பப்ளிக் ஆதரவு காங்கிரஸ் தலைவர்கள் அவருக்கு தான் இருக்கு. சுப்ரத முகர்ஜின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை சிபிஎம் உடைய பி டீம்னு அந்நேரமே சொல்லுவாங்க, அவர் காங்கிரஸ்காரர் இருந்தாரு. அப்ப மம்தா பானர்ஜி தான் இவங்க தலைவர் ஆக்கியிருக்கணும். இதுல வந்து ரெட்டி இறந்த போது ஆந்திராவில் வந்து அவருடைய பையனைத்தான் இவங்க வந்து முதல்வர் ஆக்கியிருக்கணும், கட்சி உடையாம இருந்திருக்கும். எல்லா இடத்துலயும் தங்களுடைய கட்சியை பலவீனப்படுத்துறது காங்கிரஸ் தலைமை தான். இங்கேயே அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கடைசியில காங்கிரஸ் வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி ஆகிட்டு இருக்கு, ஏற்கனவே ஆயிடுச்சு, இன்னும் அதிகமான ரீஜனல் பார்ட்டி ஆக போகுது, அவ்வளவு. இல்ல இப்ப நீங்க சொல்ற கான்செப்ட் படி வைத்தாலுமே செல்வ பெருந்தகை முடிந்த அளவுக்கு விஜய் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ஓரளவு பேசிக்கிட்டு தான் இருந்தார். இப்போ மாணிக் தாக்கூர் மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஒரு அணுகுமுறையில் அவர் இல்லை செல்வ பெருந்தகை. ஆனா அவரும் தேசிய தலைமை கட்டுப்பட்டு போறாரு, பட் அவர் தலைவர் பதவியில நீடிக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அடுத்த இது வரப்போகுதுன்னு தொடர்ச்சியா நான் நினைக்கிறேன். பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் பாசிபிள் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. செய்ய முடியக்கூடியதை செய்வதுதான் அரசியல்னு. இப்போ இவங்க இந்த நேரத்துல வந்து இப்ப திமுகவே ஒரு காலத்துல பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க. முரசொலி மாறன் பார்த்தாரு, நாடு எதிரா பிஜேபிக்கு எதிராக இருக்கணும்னா அதுல இருந்து விலகி காங்கிரஸ் கூட்டணி போனார். நாடு முழுக்க எப்படி இருக்குங்கிற அந்த பல்ஸை ஃபீல் பண்ணிட்டு போனாங்க. அது வந்து அரசியல் கட்சிகள் செய்வாங்க. இப்ப இவங்க வந்து தங்களுக்கு தேவையானது எது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாங்கன்னா காங்கிரஸ் வந்து இந்த இதுல இவங்களுக்கு இந்த தமிழ்நாடு தேவையில்லை, ஏன்னா தமிழ்நாட்டுல இவங்க வர முடியாது, இவங்களுக்கு தேவையானது டெல்லி தான். அப்ப டெல்லியில இவங்க போறதுக்கு உறுதுணையா இருக்கிறது திமுக தான். இன்னைக்கும் திமுகவுக்கு தான், அங்க திமுக கூட்டணி தான் அங்க 40 MP இருக்காங்க டெல்லியில வந்து இவங்களையும் சேர்த்து. அப்ப இதெல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து தற்காலிக பெனிஃபிட், ஒரு ஸ்டேட்ல வந்து கூட 3 சீட்டு கிடைச்சிரும், 2 மந்திரி ஆயிரும் அப்படிங்கிறத பத்தி பெருசா நினைச்சிருக்க கூடாது. இப்ப அப்ப நான் சொன்னேன் பாலிடிக்ஸ் ஆர்ட் ஆஃப் தி பாசிபிள்னு சொன்னேன். மாணிக் தாக்கூர் இவங்கெல்லாம் வந்து நேஷனல் லெவல்ல வந்து திமுகவோட இருக்கிறத விட
தாவேக்காவோட இருக்கிறது வளர்ந்துரும் நினைச்சாங்கன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படிப்பட்ட அமாரல் டெசிஷன் எடுப்பாங்க. அங்க மொராலிட்டி இம்மாரலிட்டி பார்க்க மாட்டாங்க, அமாரல் டெசிஷன் அவங்க வந்து எடுப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்லையே, அப்படி எதுவுமே இல்லையே. இவங்க எதுக்காக நீங்க பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்து இதுல எம்பி சீட்டை கண்டெஸ்ட் பண்றதுக்கு திமுக முட்டுக்கட்டை போட்டுச்சுன்னு அவர் நினைச்சாரு. அதனால அவர் ஆன்டி டிஎம்கே ஆனாரு. அப்ப இது இவர் வந்து மாணி தாக்கூர் ஏன் ஆன்டி டிஎம்கே ஆனாருன்னு அவரை தான் கேட்கணும். இவங்க சப்போர்ட்ல தான் அவர் ஜெயிச்சு வந்தாரு. அதுக்கப்புறமா அது இல்லைன்னா தங்கம் தென்னரசும் சாத்தூர் ராமச்சந்திரன் விருதுநகர் மாவட்டத்தினுடைய அந்த 2 தலகர்த்தங்கள் தான் வெற்றி பெற காரணம். ஏன்னா விஜயகாந்துடைய சிம்பத்தி அப்ப விஜய பிரபாகரனுக்கு நிறைய இருந்தது. இறந்து போயிட்டாரு விஜயகாந்துங்கிறதுல நல்ல வாக்குகள் வாங்கினாங்க. அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும், விருதுநகர் மாவட்டம் நாயுடு சமுதாய மக்கள் அதிகம். அது எல்லாம் சேர்ந்து அவருக்கு கொஞ்சம் இதா இருந்தது, பிரேமலதா அவங்களுக்கு, தேமுதிகவுக்கு. அதையும் தாண்டி தங்கம் தென்னரசு அவர்களும் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்களும் இணையா ஒர்க் பண்ணி தான் இது பண்ணாங்க. ஆனாலும் கடைசி நேரத்தில் அவர் ஏதோ திமுகவை சீட்டு தரல, அந்த சீட்டு தரல, முக்கியமான தொகுதிகள் தரலன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு தேர்தலுக்கு முன்னாடியே திமுக தோல்விக்கு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் இந்த கூட்டணி தோக்கடிக்கிறதுல எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தான். ஆனா காங்கிரஸுக்கு இது ஒரு சூசைடல் ஸ்டெப், நேஷனல் லெவல்ல இது ஒரு சூசைடல் ஸ்டெப். இது புத்தியுள்ள யாருமே இந்த ஸ்டெப் எடுத்துக்க கூடாது. இப்ப அடுத்த ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல, இவங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் இருக்கு அடுத்த ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விஜய் இதே மாதிரி அமோக வெற்றி அடைய போறாருன்னு என்ன அஷூரன்ஸ் இருக்கு? நம்பர் 1. நம்பர் 2, அப்படி அஷூரன்ஸ் இருந்தாலுமே அவர் பிஜேபியை எதிர்த்து இவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாருன்னு என்ன அஷூரன்ஸ் இருக்கு? எதுவுமே கிடையாது. கண்டிப்பா இல்ல. விஜய்கிட்ட அப்படி எந்த சிம்டம்ஸ் வெளிப்படலையே. விஜய்கிட்ட இதுவரையும் பாஜக எதிர்ப்பு சிம்டம்ஸ் எதுவுமே வெளிப்படல. ஆனாலும் காங்கிரஸ் அவரை நம்புறாங்க. நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, கேரளாவில் காங்கிரஸ் கட்சி பதவியேற்ற போது விஜய் போறதா இருந்தது. ஆனா கடைசி நேரத்தில் விஜய் வரல. அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? எல்லாரும் அதான் சொன்னாங்க, இல்லைங்க பிஜேபி சொல்லிருச்சு, ஏற்கனவே நீ அமைச்சரவையில பங்குன்னு வேற சொல்லியிருக்க, இப்ப நீ இதுக்கு போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகும்னு முதலமைச்சர் விஜய் பங்கேற்க கூடாதுன்னே மிரட்டிட்டாங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அவர் ரத்து பண்ணது இயல்பான விஷயம் பாக்குறீங்களா, இல்ல ஏதோ ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குன்னு சந்தேகிக்கிறீங்களா? இது அரசியல் அழுத்தம் இருந்திருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் அவர் கூட வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க, அவருக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸ் முதலமைச்சர் இவர் போயிருந்தாருன்னா அது வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னும் கிராண்டா இருந்திருக்கும். அதாவது என்டையர் சவுத் வந்து காங்கிரஸ் பக்கம் இருக்கு. ஏன்னா கர்நாடகா இதுல சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் அந்த பக்கம், இந்த பக்கம் தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடுன்னு சொல்லி இருந்திருக்கும். அந்த இமேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க நினைச்சிருக்கலாம் பிஜேபி. இவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா இவர் போகாம இருந்ததுக்கு எந்த காரணமும் பார்க்க முடியல. சில பேர் சொல்றாங்க முதல்ல நான் பிஎம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவரை போய் பாக்குறேன்னு சொல்லி டிசைட் பண்ணாருன்னு. அது வேற விஷயம். ஸ்வேரிங்கின் சமயத்துல போறதுங்கிறது தவிர்த்ததுங்கிறது வந்து இது ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பிஜேபி தான் கொடுத்துக்கணும், அவருடைய பார்ட்டியில் உள்ளவங்களே அட்வைஸ் பண்ணிருக்கலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதுக்குங்க பிஜேபியை பகிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் தந்திருக்கலாம். இல்ல ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ராகுல் காந்தி சின்ன பையன் மாதிரி ஓடி வந்து உட்காந்துட்டாரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஸ்டாலின் பக்கத்துல உட்கார மாட்டேன்னு சொன்ன ஸ்டாலின், கூட்டணி கட்சி பக்கத்துல உட்கார மாட்டேன்னு சொன்ன ஸ்டாலின் விஜய் பக்கத்துல வேக வேகமா வந்து உட்காந்துட்டாரு. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம், ராகுல் காந்திக்கு உரிய ஒரு மரியாதை தரப்படலைங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா அவர் ஒரு தேசிய தலைவர். விஜய்க்கு கொடுத்த அங்கீகாரத்தை யாருமே அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எந்திரிச்சு நின்று வணக்கம் வைக்கிறதுல இருந்து எதுவுமே பெரிய லெவலில் அங்கீகரிக்கலைன்னாங்க. அப்படி இருந்தும் ராகுல் காந்தி விஜய்க்காக வந்தாரு. ஆனா விஜய் காங்கிரஸ்க்கு கேரளாவுக்கு போகல. அதைத்தான் ஒப்பிட்டு பலரும் சொல்றாங்க. ஆனா விஜய் வந்து அந்த அங்கீகாரம் கொடுத்தாரு. ராகுல் காந்தி ரொம்ப மரியாதையோட நடத்தினாரு. ஆனா அவருடைய கட்சிக்காரங்க வந்தவங்க எல்லாம் அவருக்கு மட்டும் தான் நமஸ்காரம் பண்ணாங்க. அமைச்சர்கள் எல்லாம் செங்கோட்டையன் மட்டும் தான் வணக்கம் வச்சாரு ராகுலை பார்த்து. ஏன்னா அவர் என்ன இருந்தாலும் அரசியல்வாதி. செங்கோட்டையன் மட்டும் வணக்கம் வச்சாரு. நீங்களே காரணம் சொல்லிட்டீங்க, அவர் மட்டும் தான் அரசியல்வாதி. ஆமா. அதனால அந்த சூழலை பார்க்குறோம். நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் எடுக்கிற இந்த முடிவுங்கிறது என்ன மாதிரி நிலையில போய் சேருங்கிற. ஆனா காங்கிரஸ் அமைச்சரவையில் அதிமுக ஆதரவுங்கிற மாதிரி ஏடிஎம்கே போறத பாஜக ரசிக்குமா, இல்ல இருக்கட்டுமே பார்க்குமா? காங்கிரஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறத ரசிச்சுக்கிட்டே இருக்குமா பாஜக? இல்லைங்க, நான் இந்த மாதிரி கெஸ்ஸிங் கேம்லாம் போறது இல்லை. என்ன நடக்குதோ அதை பார்த்து தான் நம்ம என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து இருந்து. ஏன்னா ஏடிஎம்கேல அது ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இவங்க வந்தா லெஃப்ட் போயிருவேங்கிறதுல உறுதியாயிட்டாங்க. ஆனா எப்படியா இருந்தாலும் கவர்மெண்ட் தப்பிக்கக்கூடிய மேஜிக் நம்பர் அவங்களுக்கு கிடைச்சிரும். அதனால விஜய் கவர்மெண்ட் அப்படியே போயிருன்னே நம்ம சொல்லலாம்.
ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு கிரிட்டிக்கலான பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இதை எப்படி பார்க்கணும், எப்படி போகுங்கிற வழமையான உங்க அரசியல் பார்வையை முன் வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா, வணக்கம்.